ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீக் அண்ட் டெல் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இன் ஃபைல் ஹெட்டிங்கில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு இது என்ன செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு ஓப்பன். போன ட்விட்டர் நம்ம க்ரியேட் பண்ண b.txt ஓப்பன் பண்ணோம். b.txt ஃபஸ்ட்டு நான் வேறுனே கண்டென்ட் இருக்குது. என்ன கண்டென்ட் ரீட் பண்ணிக்கிடும். print f.read வேறு ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் டு பைத்தான் டியூட்டோரியல்னு இந்த ஃபைலில் இருக்குது. இப்போது நம்ம இன்னொரு ஆட்டை ரீட் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே ஃபைலை print f.read இப்போ இன்னொரு ஆட்டை ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வெறும் ஃபைல் தான், ஒன்றுமே அவுட்புட்டில் வராது, வெறும் லைன் தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மவுஸ் பாயிண்டர் ஒன்று உண்டு. நம்ம ரீட் பண்ண மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகிட்டே வரும். இங்கே வந்து கடைசி வந்து மவுஸ் பாயிண்டர் இங்கே மூவ் ஆகிருக்கும் ரீட் பண்ணும்போது. இப்போ மறுபடியும் ரீட் பண்ணால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது வெறும் இதாக வரும். நம்ம எத்தனை ஆட்டோ ஃபைலில் ரீட் பண்ணாலும் இதே தான் வரும். இதுக்கு கீழே ஒரு ஆட்டோ ஃபுல்லு ரீட் பண்ணுறோம்னா இப்போது நான் இங்கே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. 23 கொடுத்துட்டோன்னா மொதல் 23 கேரக்டர்ஸ் மட்டும் வரும். மிச்சத்தை f.read அடுத்த ரீடில் வரும். பார்த்திங்கன்னா ஹலோ வெல்கம் டு பைத்தான் வர வந்துட்டு டுட்டோரியல் மட்டும் தனியாக வருது. ஒரு ஸ்பேஸும் டுட்டோரியலும் ரெண்டாவது இதில் ரீடில் வருது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு இந்த சீக்கும் டெல்லுங்கிறது யூஸ் ஆகும். இப்போ முதல்ல பார்ப்போம். print f.tell டெல்லுங்கிறது இந்த மவுஸ் கர்சர் வந்து இப்போ எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நம்மளுக்கு அவுட்புட்டில் காமிக்கும். பார்த்தீங்கன்னா 23ன்னு அவுட்புட்டில் வரும். ஏன்னா நம்ம மொதல் 23 கேரக்டர் தான் ரீட் பண்ணியிருக்கோம். மொதல் 23 ரீட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ மவுஸ் பாயிண்டர் வந்து பைத்தான் அந்த இடத்துல இருக்கும். அதனால் அதோட பொசிஷன் பார்த்திங்கன்னா 23. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஆட்டை ரீட் கொடுத்தோன்னா மிச்சம் இருக்க எல்லாத்தையும் ரீட் பண்ணிடும். இப்போ இதே நம்ம மறுபடியும் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு முதலேருந்து வரணும்னா சிம்பிளாக f.seekங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம கர்சர் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். நான் 0 கொடுத்துட்டோன்னா ஸ்டார்டிங் பேர். இப்போ f.read கொடுத்தோம்னா ஃபுல் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது தடவை ரீட் பண்ணிட்ட போது ஹலோ வெல்கம் டு பைத்தான் விட்டோம்னா ஃபுல்லும் பிரிண்ட் ஆகிட்டு இதுக்கு அடுத்தால இதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கும் டெல்லும் எதுக்கு யூஸ் ஆகுது. இந்த இப்போ நம்ம வேறு கர்சர் பொசிஷனாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போது 20 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 20ல் இருக்க பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி காமிச்சிடும். இப்போ 20 வந்து இப்போ ஹச் வர வருது. அதுக்கு அடுத்த உள்ளது எல்லாமே இதில் ரீட் ஆகிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தானில் இருக்க ஃபைல் ஹேண்ட்லிங்கில் சீக் அண்ட் டெல்லுங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ட்விட்டரில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.